ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் லோக்பால் என்ற பெயரில் சூப்பர் கவர்மெண்டை உருவாக்க பார்க்கிறார். அண்ணா சார், இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள், சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க லோக்பால் டிமாண்ட் பண்றதால லோக்பால உருவாக்கி எல்லார் மேலையும் உட்கார்ந்து ஆட்சி பண்ற மாதிரி ஒரு பாடியை உருவாக்க பாக்குறீங்க, சூப்பர் கவர்மெண்ட்டை உருவாக்க பாக்குறீங்க. அப்படி இல்ல. நாங்க கேக்குறது என்னன்னா, லோக்பால் பில் மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதனால கரப்ஷனுக்கு ஒரு பிரேக் வரும், ஊழல் இல்லாத இந்தியா உருவாகும். அதைத்தானே நாங்க கேக்குறோம். இதுக்காக தான் நாங்க சிவில் சொசைட்டி சம்பந்தமா கோரிக்கையை வைக்கிறோம். நாங்க இதுல அரசாங்கத்துக்கு நாங்க எந்த ஒரு திணிப்பும் கொடுக்கலன்னு தான் சொல்றோம். ஆனா அண்ணா அவர்களே, நீங்க கொண்டு வர பில்ல பத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் விளக்கமா சொல்லலாம். முக்கியமா உங்க மேல வர்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க கொண்டு வர நினைக்கிற பில்லும் நீங்க அமைக்க நினைக்கிற லோக்பாலும் கடவுளை விட அதிக அதிகாரம் கொண்டதுன்னு சொல்றாங்க. பிரதமரை விட ரொம்ப பெருசா சீஃப் ஜஸ்டிஸை விட அதிகாரம் கொண்டதுன்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க தவறான வதந்தி. நிறைய பேரோட மனசுல இத திட்டமிட்டு தான் பரப்புறாங்க. லோக்பால்ல இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கிட்ட பிரதமருக்கு எதிரா ஏதாவது ஒரு புகார் வந்தா கூட, அல்லது சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிரா ஒரு புகார் வந்தாலும், எம்பி, அமைச்சர் அல்லது பியான் இப்படி யார் மேலேயாவது கரப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்தா அவர் அந்த விஷயத்தை விசாரணை மட்டும்தான் செய்வார். அவர் ஆர்டர் கூட போட முடியாது. ஆனா அரசாங்கத்தில இருந்து கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த பாடிய பார்த்தா, அதாவது அண்ணா ஹசாரே உருவாக்குற பாடி அரவிந்த் கெஜ்ரிவாலையே லோக்பால் ஆக்கிடுவாங்கங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாரையும் அதிகாரம் செய்யற மாதிரி தெரியும். நாம இதை எதிர்பார்க்க முடியாது. லோக்பால் ராஜா முன்னாடியோ அல்லது கல்மாடி முன்னாடி கை கட்டி நின்னு நீங்க வாங்கின லஞ்சத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா அவங்க சொல்ல போறது இல்லையே. அதுக்காக ரெய்டும் நடத்தணும், அரெஸ்டும் பண்ணணும். இப்ப சிபிஐ கிட்ட என்ன பவர் இருக்கோ அதே பவர்ஸ் தான் லோக்பாலுக்கும் கொடுக்கப்படுது. அதை விட எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கப்படவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? லோக்பால் கிட்ட அதிகாரம் இருக்குமா இருக்கா? லோக்பால்ங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மட்டும்தான். இந்த மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இதுல மெர்ஜ் ஆகுது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். காமன்வெல்த் கேம்ல ஸ்ட்ரீட் லைட்டிங் கேஸ்ல முதல்ல சிவிசி விசாரிச்சது, சிபிஐ விசாரிச்சது, சுங்லு கமிட்டி விசாரிச்சது, யாரும் ஜெயிலுக்கு போல. இப்படி பிராக்சர் மேனிடேட் கொடுத்து பல பாடிகளை உருவாக்கி ஒரு சிஸ்டத்தையே மாத்திட்டாங்க. அதனால யாருமே ஜெயிலுக்கு போக மாட்டாங்களே. விசாரணை மேல விசாரணை தான் நடக்கும். ஒரே கேஸ 3 ஏஜென்சிஸ் விசாரிக்கும் போது அப்போ கோர்ட்டுக்குள்ள போய் ஒருத்தர் கேஸ இன்னொருத்தர் உடைச்சிருவாங்க. நாங்க ஒரு சிங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உருவாக்குங்கன்னு நம்ம நாட்டுல நிறைய ஏஜென்சிஸ் ஏற்கனவே இருக்கு. சிபிஐ விசாரிச்சு நிறைய பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ திஹார் ஜெயில கூட பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இடமே இல்லை. விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கு, சிபிசி இருக்கு. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல எதுக்காக இன்னொரு பாடியை உருவாக்கணும்? இப்போ சில பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா அது பிரஷர் கொடுத்ததுனால தான் போயிருக்காங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 62 வருஷமா சிபிஐ என்கொயரி நடத்திருக்காங்க, விஜிலன்ஸ் கமிட்டி என்கொயரி நடத்திருக்காங்க. ஆனா எத்தனை அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? எத்தனை பெரிய ஆபீசர்ஸ் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க? ஏன் தெரியுமா? சிபிஐயும் விஜிலன்ஸ் கமிட்டியும் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அரசாங்கத்தோட பிரஷர் அவங்க மேல தான் இருக்கும். அமைதியா உட்காரு இல்ல வேலை போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த சிபிஐயும் விஜிலன்ஸ் கமிட்டியும் இவ்வளோ பெரிய பெரிய குற்றங்கள் நடந்தும் ஒருத்தர் கூட ஜெயிலுக்கு போகல. அதனாலதான் அதை கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து லோக்பால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்ற. கடைசியில தண்டனை கொடுக்கறது என்னமோ ஜட்ஜு தான். ஆனா என்கொயரி செய்ய போறது லோக்பால் மட்டும்தான், அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற பவரை இங்க கொண்டு வரணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு பவர் கொடுத்தா எதுவும் செய்யாதே. அவங்களுக்கு தங்களோட லாபம் தான் முக்கியம். யாரு நமக்கு நல்ல ஆளுங்க, யாரு நமக்கு எதிரி, யார காப்பாத்தணும், யார வெளியில தள்ளணும்னு இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இல்ல, நீங்க அரசாங்கத்தோட ரெக்கார்ட பாருங்க. அதாவது மகாராஷ்டிரால ஆதர் சொசைட்டியோட கேம்ப் நடக்கும்போது சீஃப் மினிஸ்டரை நீக்கிட்டாங்க. காமன்வெல்த் கேம்ஸ் கரப்ஷன் விஷயம் வெளியே வந்தப்போ சுரேஷ் கல்மாடியையும் நிறைய ஆபீசர்ஸையும் ஜெயில போட்டாங்க. 2G ஸ்கேம் வெளியில வந்தப்போ ராஜாவையும் அவ்வளோ பவர்ஃபுல்லான கருணாநிதியோட மக கனிமொழியையும் இப்படி நிறைய பேரை ஜெயில போட்டிருக்காங்க. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் கேஸ்.
சுப்ரீம் கோர்ட் நேரடியா சிபிஐ மானிட்டர் பண்ணும்போது தான் இப்படி நடவடிக்கை நடக்குது. இன்னும் தண்டனை கிடைக்கல, இன்வெஸ்டிகேஷன் தான் போகுது. ஹாசன் அலியை அரெஸ்ட் பண்றதுக்கு 3 வருஷம் எடுத்துச்சு. ராஜாவை அரெஸ்ட் பண்ண 3 வருஷம் ஆச்சு. கல்மாடியை அரெஸ்ட் பண்ண 6 மாசம் ஆச்சு. அதுவும் என்கொயரிக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கணும். அதை விட இன்னும் எத்தனை பேர் வெளியில சுத்துறாங்கன்னு தெரியாது. நான் அரசாங்கத்தோட இன்டென்ஷனை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டேன். இந்த அரசு கரப்ஷனுக்கு எதிராக போராட நினைக்குதுன்னு உங்களுக்கு தோணலையா? இத்தனை பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு உண்மையிலே கரப்ஷனை ஒழிக்கணும்னு ஆசை இருந்தா இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமை எதுக்கு வந்தது? ஏன் இவ்ளோ கரப்ஷன் அதிகமா இருக்கு? இன்னைக்கு இந்த நாட்டுல சாதாரண மக்கள் வாழ்றதே கஷ்டமா இருக்கே. கரப்ஷன் அந்த அளவு அதிகமா இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கணும்னா பணம் கொடுக்காம வேலை நடக்காது. ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா லஞ்சம் இல்லாம வேலை நடக்காது. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? உண்மையிலேயே அரசாங்கம் கரப்ஷனை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தா அரசாங்கம் இதை எப்பவோ கட்டுப்படுத்தி இருக்கும். ஆனா அரசாங்கத்துக்கு கரப்ஷனை தடுக்கணுங்கிறது நோக்கம் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. கரப்ஷனை ஒழிக்கணுங்கிற ஆசை இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஊழல்வாதிகள்லாம் கீழ இருந்து மேலதிகாரிங்க வரைக்கும் அவங்கள பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள்ல இருந்து ஆபீசர் வரைக்கும் எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் இருக்காங்க. இந்த கூட்டு சேர்க்கையால தான் ஊழல் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு அரசாங்கத்தோட ஆதாரமே இருக்கே. இது நம்ம ஆளுன்னு சொல்லி பாலிடிக்ஸ்ல காப்பாத்துவாங்க. இப்படி சொல்லி தான் இந்த ஊழல் அதிகமாயிட்டே போகுது. உண்மையிலேயே அவங்க மனசார நினைச்சிருந்தா ரொம்ப அதிகம்லாம் இல்ல. 62 வருஷமா நடக்காத விஷயம் 10 வருஷத்துல நினைச்சிருந்தா செஞ்சு முடிச்சிருக்கலாம். அரசாங்கம் உண்மையிலேயே மனசு வச்சிருந்தா. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, லோக்பால் பில், இந்த சரியான லோக்பால் பில் வந்துட்டா 62 வருஷமா நடக்காதது 5 வருஷத்துல நீங்க பார்க்க முடியும். மக்களுக்கு உண்மையான சுதந்திர உணர்வு கிடைக்கும். மன்மோகன் சிங் நேர்மையானவர்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அவருடைய இன்டெகிரிட்டியை யாராலையும் சந்தேகப்படவே முடியாது. சோ அவரை விட நேர்மையானவர் இன்னும் யார் இருக்க முடியும்? நாங்களும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறோம். இந்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட நேர்மையான பிரதமர் கிடைச்சது உண்மையிலேயே நாம செஞ்ச அதிர்ஷ்டம்தான். இத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நேர்மையா இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல, பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு நல்ல பிரதமர் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அமைதியா உட்காரு, இல்லைன்னா பதவி போயிடும். பாவம், அவரால் என்ன பண்ண முடியும்? அப்போ லோக்பால் வந்தா அவங்க காதை திருக மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? லோக்பால் முழுக்க முழுக்க மக்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். லோக்பால் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மக்களுக்கு நெட்ல தெரியும். செலக்ஷனா இருந்தாலும் செயல்பாடா இருந்தாலும் முழு டிரான்ஸ்பரன்சி அதுல இருக்கும். இப்ப அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? எல்லாமே மறைமுகமா தான் நடக்குது. டிரான்ஸ்பரன்சி அதிகமா வந்தாதான் கரப்ஷனுக்கு பிரேக் போட முடியும். இன்னைக்கு அரசாங்கத்துல நடக்கிற எல்லா விஷயமும் மறைமுகமா தான் நடக்குது. நாங்க ஒரே ஒரு விஷயம்தான் அரசாங்கத்துக்கு சொல்றோம். இது மக்களோட பணம். ஒரு பிச்சைக்காரன் கூட டாக்ஸ் கட்டுறான். அதாவது ஒரு சாதாரண பிச்சைக்காரன் அவன் குடிசையில வாங்குற சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட டாக்ஸ் கட்டுறான். அதாவது இந்த டாக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட பணம் எல்லாம் மக்களோட பணம். அதாவது அந்த பணம் செலவாகும்போது எவ்வளவு செலவாகுதுன்னு மக்களுக்கு தெரியணும்ல. அதுல டிரான்ஸ்பரன்சி ஏன் இருக்கக்கூடாது? நம்ம பணம் எங்கெங்க செலவாகுது, எவ்வளவு செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருச்சு. நெட்ல ஏதாவது தகவல் தேடினாலே உடனே மக்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அரசாங்கம் அதை செய்ய விரும்பல, எல்லாத்தையும் மறைச்சு செய்யணும்னு நினைக்குது. ஆனா அந்த மாதிரி லோக்பால்ல எதுவுமே நடக்காது. முழு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். முழு கண்ட்ரோலும் மக்கள் கிட்ட தான் இருக்கும். அதாவது இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ அப்பாயிண்ட் பண்றதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல அரசாங்கத்தோட நேரடி இன்வால்வ்மெண்ட் இல்ல. ஆனா கேஜி பாலகிருஷ்ணன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு, பைகேஸ் அப்ரவால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு. இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த சீஃப் ஜஸ்டிஸ்கள் மேலையும் கரப்ஷன் அலிகேஷன்ஸ் வந்தது. குற்றச்சாட்டுகள் வருதுன்னா அதனால தான் நாங்க சொல்றோம். அதாவது என்னன்னா, இப்போ நீதித்துறையில கூட
அதாவது பல உயர் நீதிபதிகள் எவ்வளவு நேர்மையானவங்களா இருக்காங்க. கப்பாடியா ஆமா. ரொம்ப நேர்மையானவர். ஆனா நீதித்துறையில கூட சில பேர் இருக்காங்க, கரப்ஷன் பண்றாங்க. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீதித்துறையும் லோக்பாலுக்கு கீழே வரணும். லோக்பால் யாருக்கும் தண்டனை கொடுக்காது. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஜட்ஜிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தா லோக்பால் கிட்ட, லோக்பால் அதை என்கொயரி பண்ணும். என்கொயரி மட்டும்தான் பண்ணும். என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜிக்கு கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். லோக்பால் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டு தான் தண்டனை தரும். இப்போ சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் நமக்கு முன்னாடி நிறைய கரப்ஷன் கேசஸ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த என்கொயரியில எந்த குறையும் தெரியல. அரசாங்கமும் நேரடியா இன்டர்ஃபியர் ஆகல. சுப்ரீம் கோர்ட்டும் மானிட்டர் பண்ணது, ஹை கோர்ட்ல கேசஸ் இருக்கு. பலர் ஜெயில்ல இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நம்புறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் கரெக்டா நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இல்ல, கொண்டு இது வர இந்த system புது இல்ல. அமைப்பு எதுக்கு? இல்ல, நான் அதான் சொல்றேன், இந்த சிஸ்டம் இல்ல, இது வெறும் எக்ஸெப்ஷன் கேஸ் தான். சுப்ரீம் கோர்ட்டால எல்லா சிபிஐ கேஸையும் மானிட்டர் பண்ண முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். அது அவங்க மேனிடேட்டும் இல்ல, அதுக்கு தேவையான முழு அமைப்பும் அவங்க கிட்ட இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் சில கேசஸ ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அந்த வேக்யூம நிரப்பதான் லோக்பால் வருது. லோக்பால் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ட் பாடி, அதுக்கு கீழே இருக்கிற சிஸ்டம்ஸ் அதெல்லாம் சரியா நடக்குதான்னு ஆனா என்கொயரி நீங்க பண்ணி. உருவாக்குற லோக்பால பார்த்தா பிரதமரை விட பெரிய அதிகாரம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்க. இல்ல, அது சுப்ரீம் அப்படி கோர்ட் இல்ல. சீஃப் ஜஸ்டிஸ நான் விட என்ன- மேல இருக்குமா? நான் கப்பாடியா சொல்றேன். ரொம்ப நேர்மையானவர்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு மேல இன்னொருத்தரை உட்கார வைப்பீங்களா? இப்போ ஒரு ஜட்ஜுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்தா டிஎஸ்பி லெவல் அதிகாரி தான் என்கொயரி நடத்துறாங்க. அந்த டிஎஸ்பி லெவல் ஆபீசர் என்கொயரி பண்றது பிஎஃப் ஸ்கேம்ல கூட அப்படிதான் நடந்தது. பிஎஃப் ஸ்கேம்ஸ் கேஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கேம்ல நடந்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக என்கொயரி நடந்தது. அத டிஎஸ்பி லெவல் அதிகாரி தான் என்கொயரி பண்றாங்க. இந்த டிஎஸ்பி லெவல் ஆபீசர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட அதிகாரம் நிறைஞ்சவர் ஆயிட்டாரா? அவர் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. யார் மேலயும் உட்கார போறதில்ல. ஆனா நாட்டுல தவறான புரிதலை பரப்புறாங்க. ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லார் மேலயும் உட்கார போகுதுன்னு. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்தா என்கொயரி நடத்துவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு கேஸ கொண்டு போவாங்க. வேற எதுவுமே கிடையாது. அண்ணா சார், நீங்க பிரதமரையும் லோக்பால் என்கொயரிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவரு. அவரு பெரிய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். சிலருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதனால சில பேர் அவர் மேல கோவப்படுவாங்க, அதிருப்தியா இருப்பாங்க. ஆனா பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கு தான் பதில் சொல்ல வேண்டியவர். அப்படி இருக்கும்போது அவரை வேற ஒரு அமைப்புக்கு பதில் சொல்ல வைக்கிறது, இன்னொருத்தர் அவரை என்கொயரி பண்றது, இது எந்த அளவுக்கு சரி? பார்லிமெண்ட்ல இருக்கிற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது இங்க இருக்கிற மக்கள் மட்டும்தான். ஓட்டர்ஸை விட அவங்களுக்கு பெரிய இடம் கிடையாது. இந்த நாட்டோட உண்மையான முதலாளி மக்கள் தான். இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ண வரும்போது என்ன சொல்றாங்க? மக்களே, நீங்க தான் ராஜா, எங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு தாங்கன்றாங்க. ராஜான்னு தானே சொல்றாங்க, அப்படித்தானே சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் தாங்க தான் ராஜாங்கிறதே மறந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதனாலதான் அடிமைகள்லாம் ராஜாவாயிட்டாங்க, ராஜாலாம் அடிமைகள் ஆயிட்டாங்க. தலைகீழ ஆயிடுச்சு. அதே அப்புறம் மாதிரி எல்லா தான் இதுவும். பணத்தையும் ராஜா கொள்ளையடிச்சிட்டாரு. இன்னொரு தவறான புரிதலையும் பரப்புறாங்க. பிரதமர் மேல ஆன்டி கரப்ஷன்லாம் நடைமுறையில இல்லன்னு இப்பதான் கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. கடந்த 62 வருஷமாவே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்குள்ள பிரதமர் வந்துகிட்டே இருந்தாரு. வித்தியாசம் என்னன்னா, பிரதமரை என்கொயரி பண்றது சிபிஐ மட்டும்தான். ஆனா சிபிஐ பிரதமர் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, பிரதமரை என்கொயரி பண்ண வேண்டியது சிபிஐ லோக்பாலா இருக்கணுங்கிறது தான். சரி, நீங்க சொல்ற மாதிரியே அரசாங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு லோக்பால் அமைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாரையும் என்கொயரி நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த லோக்பாலே தவறா மாறிட்டா என்ன பண்றது? ஒருவேளை லோக்பால்ல ஏதாவது தவறு நடந்தாலோ, லோக்பால கண்காணிக்க 5 பெரிய கமிட்டிஸ் இருக்கும். லோக்பால்ல வேலை செய்யறவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்தா 1 மாசத்துல ஆக்ஷன் எடுத்து அவங்கள பதவியில இருந்து நீக்க முடியும். அவங்க மேல ஆக்ஷனும் எடுப்போம். அவங்கள பதவியில இருந்து தூக்கிடுவோம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே அதுல இருக்கு. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி உருவானப்போ அதோடைய தலைவரா ரொம்ப நேர்மையான ஒருத்தரை நியமிச்சாங்க. இப்போ சிவிசி வந்தாச்சு, சிபிஐல தவறு நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட்லயே எந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சிவிசிக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? சிவிசியோட இயல்பே மாறிடுச்சு. அங்க தாமஸ் மாதிரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது லோக்பால்ல உருவாக்க போற 11 மெம்பர் கமிட்டிக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆளுங்க வந்துட மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? கரப்ஷனை மறைக்கிறவங்களா இல்ல சிலரை காப்பாத்த மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? இதுல என்ன சொல்லிருக்குன்னா, யாரா இருந்தாலும் நேரடியா போய் சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் 3 மாசத்துக்குள்ளார என்கொயரியை முடிக்கணும். என்கொயரியில ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அந்த லோக்பால் மெம்பரை நீக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அதனால இந்த அமைப்போட இன்டெகிரிட்டிய பாதுகாக்க நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதுல இருக்கு. இன்னும் நிறைய சஜஷன் இருந்தா அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க சொல்ற பல சஜஷன்ஸ பார்த்தா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல வர்ற பல தகவல் படி அரசாங்கம் அதை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு தோணுது. ஆமா, இப்போ அரசாங்கம் அதை மறுக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரம் போயிரும்ல. இந்த பாலிடிக்ஸ்ல இதுதான் பெரிய குறை. அதாவது பாத்தீங்கன்னா, மக்கள் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் அவங்களுக்கு சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க மறந்துடுவாங்க. அதிகாரத்துல இருந்து பணம், பணத்துல இருந்து அதிகாரம், அதுக்காகத்தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இந்து இறந்துட்டா 4 பேரு தோள்ல தூக்கிட்டு போவாங்க. முஸ்லிம் யாராவது இறந்து போயிட்டா பிணத்தை மூடி அலங்கரிச்சு எடுத்துட்டு போவாங்க. கிறிஸ்டின் யாராவது இறந்துட்டா பெட்டியில வச்சு மூடி அவங்கள எடுத்துட்டு போவாங்க. ஆனா சில அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுடுகாட்டுக்கு போகும்போது கூட சேர்ல உக்காந்து தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நாட்டோட நிலைமை இப்படி இருக்கு. அதே நம்ம நிலைமை இப்படி இருக்கு. நம்ம நாடு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். சேவை மனப்பான்மை இல்லாம போயிடுச்சு. பகத்சிங், சுகுதேவ், ராஜ்குரு மாதிரி எத்தனை பேரு லட்சக்கணக்கில் தியாகம் பண்ணாங்க. அவங்க எதுக்காக பண்ணாங்கங்கிறது கூட இங்க யாருக்கும் நீங்க சொல்ற ஞாபகம் இல்ல. ஃபார்மட்டை அரசாங்கம் ஏத்துக்க தயாரா இல்ல. சார், அரசாங்கம் எதையுமே ஏத்துக்க தயாரா இல்ல. நீங்க சிவிசி எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, த டெவில் லைஸ் அண்ட் டீடைல்ஸ். அரசாங்கம் பேருக்கு மட்டும் சிவிசிய அவங்க உருவாக்கிட்டாங்க, பேருக்கு மட்டும் சிபிஐ உருவாக்கிட்டாங்க. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, லோக்பால ஜோக்பாலா மாத்த போறேன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அரசாங்கம் என்ன மாதிரியான சட்டத்தை உருவாக்க போகுதுன்னா, அதுல பிரதமரும் இருக்க மாட்டாங்க, ஜுடிஷியரியும் இருக்க மாட்டாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்குள்ள வரமாட்டாங்க, லோவர் ஆபீசர்ஸும் அதுக்குள்ள வரமாட்டாங்க. அதனால இதுக்குள்ள யாரு வருவாங்கன்னு நாங்க மீட்டிங்ல கேட்டோம். மக்கள் தான், வேற யாரு? அதுக்கு அரசாங்கம் சொல்றது 2500க்கு மேல இருக்கிற சீனியர் ஆபீசர் மட்டும் தான் விசாரிப்பாங்களா. இதனால கரப்ஷன் ஒழிய போறதில்ல. ஒரு சின்ன பில்டிங்குள்ளார ஆபீஸ திறந்து நாங்க லோக்பால உருவாக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஜோக்பால்லாம் தேவையே கிடையாது, லோக்பால் தான் வேணும். அரவிந்த் அவர்கள் சொல்ற மாதிரி அரசாங்கம் இத ஒரு ஜோக்பாலா ஆக்கிட்டா, உண்மையான லோக்பால உருவாக்கலன்னா, அந்த அதிகாரத்தை கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களின் உரிமை போராட்டம், ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னா மக்கள் இயக்கம் அவசியம். மக்களோட போராட்டத்தால தான் ஜனநாயகம் பலமாகும், நல்ல நேர்மையான ஜனநாயகம் உருவாகும். அப்படி இருந்தும் அரசாங்கம் அதை கேட்கலன்னா, அதை கேட்க வைக்கிற ஒரே வழி போராட்டம் தான். ஆனா வயலன்ஸ் கிடையாது, அஹிம்சா வழியில போராட்டம் நடத்தணும். மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அந்த மாதிரி தான் போராட்டத்தை நடத்தணும். நாம தான் தியாகம் செய்யணும், அதை பார்த்து மக்களோட மனசு உருகணும். அதுக்கு பேர் தான் சத்தியாகிரகம். அதுதான் எங்களுடைய பாதை. ஆனா நாங்க எப்பவும் அதே வழியில தான் போவோம், அதே வழியத்தான் கடைப்பிடிப்போம். ஒருவேளை அரசாங்கம் லோக்பால் பில்லை ஏத்துக்கலன்னா, நாங்க மறுபடியும் ஜந்தர் மந்தர்ல உட்காந்து போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பா போராட்டம் நடத்துவோம். ஆனா செக்ஷன் 144 போட்டுட்டாங்க, அங்க உட்கார்றது கூட அனுமதி தர மாட்டாங்க. உட்கார விடலன்னா ஜெயிலுக்கு போவோம். என்ன ஆகிட போகுது? காலையில மதியம் ராத்திரி சாப்பாடு அங்கேயும் கிடைக்குதுல்ல. அதாவது அமைதியான முறையில போராட்டம் நடத்தினாலும், அப்புறம் தர்ணா பண்ணாலும் போலீஸ் லத்தி சார்ஜ் நடத்துவாங்க, டேர் கேஸ் வீசுவாங்க. ராம்லீலா மைதானத்துல பாத்துருக்கோம். லத்தி அடி வாங்கவும் நாங்க தயாரா இருக்கோம். இந்த நாட்டுக்காக குண்டடி பட்டிருக்காங்க, நாங்க லத்தி அடி வாங்குறதுல என்ன இருக்கு? லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணாங்களே. லத்தி அடிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். இது 2வது சுதந்திர போராட்டம்னே சொல்லலாம். உண்மையான சுதந்திரம் கிடைக்கல, வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க, கருப்பாளுங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இன்னொரு சுதந்திர போராட்டம் நாங்க நடத்த வேண்டியது இருக்கு.